Hi, welcome to Kavi's recipe. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் சாம்பார். இந்த சாம்பார் இட்லி, தோசை, வெண்பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 3/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து அதை கழுவிட்டு அது கூட வெட்டி வச்ச பூசணிக்காய், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி அதில் வெயிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். 3 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பையும் காய்கறியும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதிமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த பக்கம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு தான் வெந்தயம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை வதக்கிக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ லைட்டாக அதை வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்த உடனே மசிச்சு வச்ச பருப்பு, காய்கறி கலவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நல்லா இப்படி கரண்டியால் கலந்து விடலாம். இப்போ சாம்பார் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வந்த உடனே நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வருது. நல்ல மணமும் சேர்ந்து வரும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அருமையான ஈஸியான டிஃபன் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe, like and share this video. Thanks for watching.